யாக்கோபால. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டிலேருந்து பயந்து ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தை ஸ்தோத்திரம் அவன் நோக்கி பார்த்தபோது ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்துக்கொண்டு நித்திரை செய்த போது அதற்கு நேராக மேலே கர்த்தர் நிற்கிறதை அவன் கண்டான். ஆமேன். அதனால் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பெத்தேல் என்பது தேவனுடைய சமூகம் இருக்கிற, தேவன் இருக்கிற இடத்துக்கு தான் பேரு. அதனால இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, வாசித்த சங்கீத பகுதி 16வது சங்கீதத்தில் வாசித்தோம். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய சன்னிதானத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி, எனவே அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடையணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பெத்தேலில் இருக்கிறீங்கன்னு முதல்ல நம்பணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தலை சாய்க்கும் கல்லாக இயேசு இருக்கிறார். அவர் மூளைக்கல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் கூட அவரை பாடும்படியாக, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா என்று சொல்லி கையை தட்டி பாடுவோம். பெத்தேலின் அனுபவத்துக்கு நேராக நாம் நடத்தப்படுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இடைபடுவதாக. கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா உற்சாகமாய் கையை தட்டி சந்தோஷமா பாடலாமா? ஆமென். எஸ், ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க. பெத்தேல் இது வானத்தின், ஆமென், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க. பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா சையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லுங்க. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு ஆமென் கைவிடவே மாட்டீ. ஏன் பெத்தேல் இது வானத்தின் ஏசையா, ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்,
ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர் எனக்கு. ஆமென் ஆமென் கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா. ஹல்லேலூயா. லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போகும்போது அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி இந்த கல் உமக்கு வீடாகும் என்று சொல்லி கடந்து போனான். திரும்பி வருகிற போது ஸ்தோத்திர கர்த்தர் அதை அவனுக்கு நினைவுபடுத்தின போது அவன் போய் மறுபடியும் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு பெத்தேல் என்று பெயர் வைத்தவன் இப்போது ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமீன் சொல்லுங்க. பெத்தேல்னா ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய சமூகம் இருக்கிற, ஆண்டவர் இருக்கிற இடம். ஆண்டவர் இருக்கிற இடம் ஆசீர்வாதத்தின் இடம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏல் பெத்தேல் என்று சொன்னால் 2 பரிவாரங்களாக ஆசீர்வதிக்கிற இடம். ஆமீன். இரட்டத்தனையான ஆசீர்வாதம். 2 பரிவாரங்களை உடையவனாய் திரும்பி வந்தபோது அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு ஸ்தோத்திரம் அவனுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை 2 கொடுத்தபடினால ஏல் பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான். அதனால தான் பாடினோம், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் என்று சொல்லி பாடினோம். அதனால ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? யாக்கோபுடைய சூழ்நிலை அறிந்து, தன்னுடைய சகோதரனால் பகைக்கப்பட்டு வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட சூழ்நிலை அறிந்து அவர் யாக்கோபை ஆசீர்வதிப்பாரானால் நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியுமா தெரியாதா? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சூழ்நிலை அவருக்கு தெரியாதது அல்ல, அவருடைய வேலைக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிறார். ஆமீன். அவர் ஏற்கனவே ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அந்த வேலையில நமக்கு வர வேண்டிய நன்மைகள் கண்டிப்பாக யார் தடுத்தாலும் வந்து சேரும், வந்து தீரும். கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர் அவர் என்பதை உணர்ந்தவர்களாக அடுத்த பாடலை பாட போறோம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமோ என்னை ஆசீர்வதிக்கிறவரே என்று சொல்லி பாடி கர்த்தரை துதிக்கலாம். கையை தட்டி சந்தோஷமா பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டுங்களே நல்லா சந்தோஷமா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. அவருக்கு தெரியாதல நெருக்கம். ஆமென். கையை தட்டி சந்தோஷமா பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க. நெருக்கத்தின் ஆமென்
என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நான் எங்க இருக்கிறேன்? ஆமா, அதுல கன்ஃபார்மா இருக்கணும். நான் தோல்ல இருக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஆமே, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் ஆமென். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஏன் தெரியுமா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் ஹல்லேலூயா. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. சொல்லுங்க, வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நெருக்கம் எல்லாமே தெரியும், நம்முடைய குறைவு தெரியும், நம்முடைய பலவீனம் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியுங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அந்த நேரத்துல சோர்ந்து போகாம இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். நான் எங்க இருக்கிறேன்? அவர் தோல்ல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உபாகமம் 1:31 அழகா சொல்றார், தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நீங்கள் நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உங்களை சுமந்து கொண்டு வந்தது உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை சுமந்து கொண்டு வராருன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? அவருடைய தோல்ல இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. குறைவு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்முடைய நெருக்கம் தெரியுமா தெரியாதா? ஸ்தோத்திரம். அதனால சபைக்கு வரும்போதே எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது, இவ்வளவு குறைவு இருக்குது, இவ்வளவு வியாதி இருக்குதுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவை அவர்தான். ஸ்தோத்திரம். அவர்தான் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபை அதை விட்டு விட்டு ஸ்தோத்திரம். அதை தான் அழகா சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேவை. ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நம்ம ஊறுகாயே சாப்பாடா சாப்பிட முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுபோல நம்முடைய தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஸ்தோத்திரம், அதை விட பெரிதாக ஆண்டவரை பார்க்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை ஊறுகாயா பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவை வரும்போது, குறை வரும்போது, பலவீனம் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல வர்றது. இல்லைன்னா நம்ம என்ன பண்றது இல்லை, வர்றதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையாக நீங்க அவருடைய தோல்ல இருக்கிறீங்கன்னு நம்புவீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்க தேவையை அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம்
இல்லை. உங்க நெருக்கத்தை அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம், வியாதியை நீங்க அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவரே நீங்க வந்தா போதும். ஆமென், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் கையை தட்ட மாட்டீங்களே. அப்ப எது நமக்கு தேவை? பணமா? ஸ்தோத்திரம். சுகமா? ஸ்தோத்திரம். பொருளா? ஆஸ்தியா? ஐஸ்வர்யமா? இயேசுவா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்து எல்லாரும் அல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். நீங்க தேவையை சொன்னீங்கன்னா அவருக்கு துக்கமாகதான். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உங்களுடைய தேவையை சொன்னா அவருக்கு துக்கம். ஸ்தோத்திரம். அதனால நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்பா எனக்கு தேவை. அல்லேலூயா. ஏன் என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். ஏன் இதயமே நீங்கதான். எத்தனை பேர் இந்த கால நேரத்துல தேவையை சொல்லும்படி எழுந்து நிக்கிறீங்க? உங்க தேவையெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவர் என்னுடைய தேவை நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் எல்லாமே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இயேசு வந்தவருடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்கும். கையை தட்டி ஆமென். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். சொல்லுங்க. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் ஆமென். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே உண்மையா சந்தோஷமா பாடுங்களேன். ஏன் என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. சொல்லுங்க. கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் ஆமென். ஓ இந்த வானம் பூமியாவும் ஆளும் ஆமென். உயிருடலில் உள்ளவரை என் தேவையை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் இதயமே நீங்கதான். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ.
உயிர் உள்ளவரை காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் ஆமேன். உயிருடலில் உள்ளவரை சொல்லுங்க சத்தமா. வானம் பூமியாவும் ஆளும் ஆமேன். உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, அன்பரே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென் ஆமென். வானம் யாவும் ஆளும் தேவன் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை சொல்லுங்க இன்னொரு முறை கூட. வானம் பூமியாவும் ஆளும் ஆமென். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையே சொல்லுங்க. என் இதயமே, என் இதயமே நீங்கதான். என் தேவையே நீங்கதான். என் இதயமே நீங்கதான். என் தேவையே நீங்கதான். என் இதயமே. கைய தட்டி எத்தனை பேர் நீங்க தான் என்னுடைய தேவை. நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா போதும். கைய தட்டி ரீ பாபா 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 பா. ஹல்லேலூயா. நல்ல கைய தட்டி ஜீசஸ். ஹல்லேலூயா. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கையை தட்டி கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சொல்லுங்க மிகுவேல். ஆமென். எஸ் ஹல்லேலூயா. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன்.
நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கண்ணை மூடி அப்படி எல்லாரும் ஜபத்தோடு ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. எல்லாம் சேர்ந்து வல்லவரே, செயல்களில் வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவே சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிடும் யாவருக்கும் அவர் அரணாய் நிற்பவர், அவர் அரணாய் நிற்பவர். கையை தட்டி சபையே சொல்லு, நம்பிடும் யாவருக்கும் அவர் அரணாய், அவர் கோட்டையாய், அவர் துருகமாய், அவர் பாதுகாக்கிறவாய் நிற்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருமே எனக்கு இல்லை, யாருமே என்ன கவனிக்க மாட்டாங்க, யாருமே என் மேல அக்கறை கொள்ள மாட்டாங்கன்னு ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. பாடின வரிகள் அழகாய் சொல்லுது, அவர் உங்களுக்கு அரணாய் நிற்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அரண் என்றால் மதில் சுவர், உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் அவராய் இருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமேன் அல்லேலூயா. அவரை தொட்டுட்டு தான் உங்ககிட்ட வரணுங்க, அவரை எந்த சூழ்நிலையும் தொட முடியாதுங்க. அதனால எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வராதுங்க. கையை தட்டி ஆமேன் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நீங்க நினைச்சிக்காதீங்க யாருமே என் மேல அக்கறையா இல்லைன்னு. ஆண்டவர் தேவன் ஸ்தோத்திரம் நம்ம மேல அக்கறையாகவே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அவரை பார்த்து சொல்ல போற வலது கரத்தை உயர்த்தி, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. எவ்வளவு அக்கறை தெரியுமா? என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட. ஆமென் அல்லேலூயா. என் தாயை விட, என் தந்தையை விட, என்னை நேசிக்கும் யாரையும் விட. வலது கரத்தை உயர்த்தி, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சொல்லுங்க, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள. ஆமென். மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா? மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே,
எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, ஜெபத்தோடு தாயை விட என் தந்தையை விட நேசிக்கும் யாரையும் விட இயேசு அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள. சொல்ல மாட்டீங்க நம்பிக்கையா? சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததுவும் அக்கறை அல்லவா? சொல்லுங்க. சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததுவும் அக்கறை அல்லவா? எலியாவை காகம் கொண்டு போஷிக்கலையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? எலியாவை காகம் கொண்டு போஷிக்கலையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எந்த நிலையிலும் அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க. நீங்க அறிக்கை செய்யுங்க. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட நான் நேசிக்கும் யாரையும் விட என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல். கண்ண மூடி ஜெபத்தோடு சொல்லுங்கப்பா, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட. ஓ, அதனால ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆசையெல்லாம் நீ தானையா, தேவையெல்லாம் நீ தானையா. எத்தனை பேருக்கு ஆசை? ஆசையெல்லாம், ஓ தேவையெல்லாம் நீ தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? சொல்லுங்க. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம். நீங்க சொல்ல சத்தமா, ஆசையெல்லாம் glory, தேவையெல்லாம்
இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. சொல்லுங்க இப்போது. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. சொல்லுங்க. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எத்தனை நம்பிக்கை சொல்றீங்க? கையை உயர்த்தி. முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அதனால ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஆசையெல்லாம் எஸ், தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. எத்தனை பேர் உண்மையா அவர் இருந்தா போதுங்க. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதனால எப்போதும் உங்களுடைய ஏக்கம் உங்களுடைய தேவையின் மேல் அல்ல, என் ஆண்டவர் தான் எனக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. என் இயேசுதான் எனக்கு தேவை என்று சொல்லி அவரை நோக்கி சொல்லும் போது அவர் எப்போதும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் நடத்துவார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். ஸ்தோத்திரம். மத்தேயு 28:1 அழகா சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிடவில்லை. இப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் மறுபடியும் நான் உங்களை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த கால நேரத்துல நீங்க யாரோடு இருக்கிறீங்க பாருங்க. ஆண்டரோடு இருக்கிறீங்களா, உலகத்தோடு இருக்கிறீங்களா? உலகத்தோடு இருந்து கொண்டு ஆண்டரோடு இருக்கிறேன் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களா இருந்தா கொஞ்சம் முழங்கால் படிட்டு ஒரு வீசை கூட 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் ஆமீன் ஆமீன் தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. அப்படியே கையை உயர்த்தி அல்லேலூயா கவி பாடி முடிப்போம். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா.
அல்லேலூயா ஆமென். இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல்ல, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த கால நேரத்தில் உங்களோடு கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதய கதவை திறந்து ஆண்டவரே நீங்க வாங்கப்பான்னு சொல்றீங்க? கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவரே உங்க இருதயத்துல வரவேற்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவரே வாங்கப்பா 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 வாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு இருப்பாரானால் எந்த சூழ்நிலையும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. எல்லாவற்றிலும் அவர் வெற்றி சிறந்தவர். அவர் எல்லாவற்றிலும் நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென் ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம் பவுல் எழுதும்போது அழகாய் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கையை தட்டுங்களா. ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.